நடத்தக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே, கடலூர் மாவட்டத்தினுடைய கொடை மன்னன் மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் தியாகராஜன் அவர்களே, வைகப்பன் அவர்களே, கணேசன் அவர்களே, அன்பு சகோதரர் ரவி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கவிதை அவர்களே, மூத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற ஆலத்தூர் அண்ணன் ஆலத்தூர் புதுசலுக்கு உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அண்ணன் குடும்பத்தினரே, வருகை இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். அந்த நேரில் குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை. நாங்களும் 4 சகோதரர்கள், அவர்களும் 4 சகோதரர்கள். சகோதர சகோதரியோடு எப்படி பாசத்தோடு இருக்க வேண்டும், கடமையாற்ற வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒரு முன்னுரிமை சொன்னால் அது அண்ணனுடைய குடும்பம் தான். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபோது எனக்கு கைது கொடுப்பதுதான் அந்த நேரு அமைச்சராக இருந்தார். போது தமிழ்நாடு முழுக்க அவருடைய சுற்றுப்பயணங்களில் அவருடைய கட்சி சிகரெட் என்றவர் அந்த காரணத்தினால அப்போ அரசியல் பேசுவோம், பொது விஷயங்கள் பேசுவோம். அப்போது அவர் அவருடைய தந்தை கலைஞர்கள் என்ன சொல்லிட்டு சென்றார், அவருடைய தாயார் என்ன சொல்லிட்டு சென்றார் என்றெல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். சகோதர சகோதரத்தில் எப்போதாவது மனமாச்சரியத்தில் கோபம் இருக்கிறது கூட நான் என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கடமை உணர்ச்சி எப்போதும் கொண்டவர்தான் அந்த நேரு. அவருடைய சகோதரர் அந்த ராமஜோனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வரை ஒரு ஆற்றல் மிக கள வீரராக, ஒரு தொழிலை வீரராக தான் பார்க்கவில்லை. பிறகு நான் வனத்துறை அமைச்சராக, கேபினட் அமைச்சராக பணியாற்றின போது ஒரு நாள் டெல்லிக்கு வந்திருந்தார். என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு. அப்போது விவசாயத்துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். சரத்பவார் எனக்கு மிக நெருக்கமானவர். அவருடைய குடும்பத்தில் என்னை ஒருவராக பார்த்துட்டு இருந்து அனுப்பி செல்லக்கூடியவர். அவரிடம் உடனடியாக அந்த ராமஜோனை அனுப்பி சென்றேன். அவர் ஒரு கேபினட் பேச்சார். 3 முறை முதலமைச்சராக பணியாற்றியவர். எதற்காக வந்திருக்கிறது கேட்கிறார். அந்த ராமஜோன் சொன்னார், கேவிகே என்று சொல்கின்ற விவசாய கேட்கிற மையம் எங்களுக்கு வேண்டும், திருச்சியிலே எங்களுக்கு நடந்திருக்கிறது, நான் அதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஐயோ, போன வாரம் தானே அதற்கான கோப்புகளெல்லாம் வந்திருக்கு, பதறி போய் ராஜாவுக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கோப்புகளை வரவழைத்து ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆணையை செய்து ராமஜோனுக்கு அந்த கேள்வியை படைக்கிறார். அது வந்து முக்கியம். வழக்கத்துக்கு மாறாக 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார். அன்றைக்கு தான் நான் ராமஜோன் அவர்களை பற்றி தெரிவித்துள்ளேன். ஆங்கிலத்தில் பேசுவார், இந்தியிலே பேசினார், விவசாயத்தை பற்றி பேசினார், தோட்டக்கலை பற்றி பேசினார். ஒரு 50 நிமிடம் உற்று கேட்டுக்கொண்டிருந்த சரத்பவார் அவர்கள் நாங்கள் கிளம்பும்போது சொன்னார், இவரிடத்தில் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை பயன்படுத்துவது என்று பேசுகிறார். அப்படி வந்ததுதான் அந்த கேள்வி. இன்னொன்று சொல்ல வேண்டும், எல்லோரும் சொல்லுவார்கள் அவங்க வேகமாக வளர்ந்துருவார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 2 தத்துவம் இருக்கிறது. மாக்கியவனுடைய தத்துவம் மைண்ட் இஸ் ரைட், அண்ணான் ஒருத்தரே நடக்கிறார். முடிவுகளைத்தான் முக்கியம், வழியை பற்றி கவலைப்படாது. நெசசிட்டி கோஸ் லாஸ், தேவைகளுக்கு சட்டம் கிடையாது. இந்த 3 மாக்கியவரை 6ஆம் நூற்றாண்டு அதில் பல பேருக்கு கருத்துவார்கள் உண்டு, நமக்கு கூட கருத்துவார்கள் உண்டு. ஆனால் எனக்கு வழியை பற்றி கவலை இல்லை, போய் சேர வேண்டிய இடம் முக்கியம், அதற்காக நான் என் வழியை மாற்றிக் கொள்வேன், வழி எல்லாரும் இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. அதில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதிலே அந்த ராமஜோன் வந்து 6 நேரத்தில் யோசிக்கப்பட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் 26 வயதில் பெரம்பலூரில் எல்லோரும் அறிவிக்கப்பட்டு வழக்கறிஞராக 27 வயதில் இருந்தேன். கனடாவில் என்னுடைய திறமையை பார்த்து, நான் ராமஜோன் பணியை பார்த்து கனடாவினுடைய வழக்கறிஞராக என்னை சேர்த்தார்.
சேர்ந்தவர்கள் பிராமணர், அதுவும் பேச மாட்டார், எந்த முன்னும் போக மாட்டார். அவருக்கு திருச்சியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை வாடகை கொடுத்தாரு. வாடகைக்கு இன்னொரு ஒரு பிராமணர் ரிட்டையர் ஆனதுனால அந்த வீட்டை கேட்ட தரமாட்டாங்க. கேஸ் பண்ணிட்டு அப்புறம் அமைச்சர் எந்த வந்த நான் அவங்களோட மரியாதை வச்சிருந்தேன். என்னன்னு கேட்டேன். என் சொந்த வீட்டை ஒரு தரமாட்டேங்கிறாரு. நான் பிராமணரும் வந்துவிட்டேன். ஆனால் அவருக்கு முன்னாடி முன்னேறி தான் இருந்தாங்க. என் வீட்டை விட மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 4 கொடுத்தாங்க. நான் வருகிற வழியில் கட்டமாக இருக்கலாம். ஆனால் நான் நிறைவேற்றிருக்கிற அந்த முடிவு நியாயமானது சொல்லக்கூடிய நீச்சல் இருக்கின்ற ஒரு மாமனிதர் தான் நம்முடைய ராமஜெயம். ஒரு கிராமத்தில் பிறந்த போல இவ்வளவு பெரிய ஆட்கள் ஒரு தொழிலதிபராக, ஒரு விவசாயத்துக்கு பின்னாடியாக, ஆற்றல் மிக்க மனிதவள மேம்பாட்டை நிறுவக்கூடிய ஒருவராக, உலகளவிய மிகப்பெரிய ஞானம் உள்ளவராக திகழக்கூடிய ஒரு வல்லமை மாநிலத்தில் கொண்டு கிராமத்தில் விவசாயத்தில் பிறந்து ஒருவர் தந்திருந்தவர்களால் நான் அவரை பலமுறை இருக்கிறேன். பூஜ்ய வழக்கு நடந்து கொண்டிருக்கும்போது அடிக்கடி மிகப்பெரிய சட்டமேதை ராம்சந்த் மகாராஜன் என்னை அழைத்து இரவு கொடுத்திருப்பார். அப்போது அவர் சொல்லுவார், ராஜா எனக்கு 93 வயசு ஆகுது. நான் உன்னுடைய ஆர்வம் கேட்கிறேன். உனக்கும் ஒரு இடம் இருக்கு. ஆனால் உனக்கு சொல்றேன், மனுஷனுக்கு கடைசியாக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யணும், எத்தனை புத்தகங்களை வாசிக்கணும், எத்தனை மனிதர்களோடு பழகணும், இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், எத்தனை மனிதர்கள் பயணத்தை சந்திச்சோம், எவ்வளவு படிச்சோம், இதுதான் உச்சம்ல. பயணத்தில் உச்சத்தை கொண்டவர் ராமஜெயம், படித்த உச்சத்தை கொண்டவர் ராமஜெயம், மனிதர்களை சந்தித்தவர் ராமஜெயம். அப்படிப்பட்ட ராமஜெயம் அவர்கள் ராமஜெயம் மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் சொன்னார், ஜெயலலிதாவே நிலம் நேரடியாக பரவாயில்லை செய்து அந்த கொடிய செயலை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை சொன்னார். மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனால் மரணத்திற்கு பிறகு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் முடியாது. அந்த நேரத்தில் ராமஜெயம் நல்ல மனிதன் மட்டுமல்ல, ஒரு மாமன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் என்னுடைய நான் 8வது பிள்ளை 79 வயதில் என் தாயாருக்கு எழுதி அறிவிச்சிருக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, ஏமாண்டி கண்ணு மாத்திரமே ஒரு மெசேஜ் நான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் என்னுடைய இயற்கை வாழ்க்கை ஆள் தர முடியாது, எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, நான் இறந்து போனால் எனக்கு பிரச்சனை இல்லை. 8 பிள்ளை பெற்றேன். 8வது மத்திய பிள்ளை ஆகிடுச்சு. என் மேலே ஐஏஎஸ் இருந்துச்சு. இனிமேல் நான் என்ன போகிறேன், நிறைவான வாழ்க்கையை சொல்லி என்னுடைய கையை தனியாக அப்படின்னு சொன்னாங்க. நீ வீட்டுக்கு கடைசி சொல்லலாம், ஆனால் நீ உலகெல்லாம் சுத்தம் உனக்கு தெரியும், இந்த குடும்பம் உங்களுக்காக இருக்கிறது சொன்னால் அதுக்கு நீதான் பொறுப்பு இந்த கையையும் துணையினரையும் கட்டி சொன்னாங்க. அதை போல இன்று வரை தந்தைக்கு தாய்க்கு கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல குடும்ப தலைவராக, ஒரு மாநில அமைச்சராக